வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு கார்த்திகை மாத ராசி பலன். பெருநாள் பகவானி ஆசீர்வாதத்தோடு கார்த்திகை மாதம் என்பது 17/11/2025 திங்கள் கிழமையில் பிறக்க இருக்கின்றது. கும்பராசிக்கு ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து அற்புத நல்லதொரு மாற்றத்தை 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி என்பது கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி சனி பகவான் அடைகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அது மட்டுமல்லாதது, இந்த மாதத்திலே கார்த்திகை மாதங்களிலே தேய்பிறை திதியாக பிறந்திருந்தாலும் இந்த மாதங்களிலே நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் குரு பகவானும் பயிற்சியாகின்ற மாதமாக இருக்கின்றது. நவகிரகங்களிலே 6 கிரகங்கள் பயிற்சியாகின்றது. சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற மாதமாக இருக்கின்றது. ராகு கேதுகள் நட்சத்திர பாதங்கள் மட்டுமே மாறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. சுக்கிர பகவான் உங்களுக்கு 4, 9 குடையவர். வீடு வாசல் சொத்து சுகங்கள் 9 பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. இந்த மாதங்களிலே 3ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இளைய சகோதரன்களால் நல்லதொரு பெருமித மகிழ்ச்சிகளும் சிறுதூர பயணங்களிலே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம். ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகின்றது. சற்று உயர்ந்த உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகின்றார். 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இங்கே ஆயுள் சாணத்தை பார்க்கின்றது. 8ஆம் இடம் ஆயுள் சாணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம். 8 குடையவர் என்று சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதியும் அவர் பலமாக உங்களுக்கு 10ஆம் இடத்திலேயே பலம் பெறுகின்றது. இந்த புதன் பகவான் கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி கார்த்திகை 13ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் துலாம் ராசியிலிருந்து 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். சூரிய பகவான் மாதத்தில் கடைசியில் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். குரு பகவான் இந்த மாதம் கார்த்திகை 21ஆம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். கண்டிப்பாக 2-11 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வக்ரகதியாக இருந்தாலும் அவர் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றார். கும்ப ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதி பார்க்க இருக்கின்றார். 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்தில் இருந்தும் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது என்பது இளைய சகோதரர்கள் எடுக்கின்ற காரியங்களிலே எடுத்த வேகத்தில் எடுத்த நேரத்தில் முடிக்கின்றது மட்டுமல்ல, தகப்பனார்களால் ஒரு சில மதிப்பு மரியாதை அந்தஸ்து, அவர்களால் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாலும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்திலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி, ஜெயம், வீரிய சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கார்த்திகை மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த அமைப்பு என்பது வருடத்தில் ஒரு முறை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதங்கள் முழுக்க உங்களுக்கு அற்புத நல்லதொரு மாற்றத்தை சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்ததிபதி தாய் தகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகம் கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி மூலத்திரிகோணம் அடையக்கூடிய அவருடைய 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பதும் அது மட்டுமல்ல, பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய 5, 9 குடையவர் உங்களுக்கு 9, 10ஆம் இடத்திலே சந்திக்கின்ற பொழுது கண்டிப்பாக தொழில் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், உயர்வுகள், இடமாற்றங்கள், நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது, இங்கே 9ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தில் பிற்பகுதியிலே பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான். ஆகையால் இங்கே சூரியன், புதன், செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் இங்கே சங்கமமாகி 4 கிரகங்களின் பார்வை உங்களுக்கு 4ஆம் இடத்திலே பார்க்கின்றது. அவர்களுடைய சுப கிரகங்கள் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு சூட்சத்தையும் வெளிச்சத்தையும் அதிர்வுகளையும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. எந்த இடத்திலே உங்களுக்கு அதிர்வு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்றால், தாய்மார்களால் நல்லதொரு பொருளாதார சம்பந்தப்பட்ட வீடு வாசல் சொத்து சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. சுகஸ்தானங்கள் உயர்கின்றது. தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 10ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 6 குடையவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்திலே பார்க்கின்றார். தொழில்களால் ஒரு சிலருக்கு தொழில் விட்டு மற்றொரு தொழிலை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு இந்த லாப சாணத்திலே ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய சாணத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த 11ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று அவர் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். அவர் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் மண்களுக்கு இடங்களுக்கு சொந்தக்காரர், மாங்கல்யக்காரகன், சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றது மட்டுமல்லாதது, 9ஆம் இடத்திலே தகப்பன் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். தகப்பனார்களால்
இளைய சகோதரரால் தகப்பனார்களால் உங்களுக்கு முயற்சிக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. இங்கே 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள், சரராசி என்று சொல்லக்கூடிய சாணாதிபதி பலம் பெறுகின்ற அற்புதம், பெண்களால் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் கும்பராசிக்கார நேயர்களுக்கு. 9ஆம் இடத்திலே 4 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 3, 10 குடையவர் தொழில் சம்பந்தப்பட்ட இளைய சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்களும் உயர்வுகளும் எடுக்கின்ற காரியங்களிலே எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்ற ஒரு அற்புதம். தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சிறு தேவையில்லாத தொழில்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளாகவும், வீடு வாகன சொத்து சுகங்களில் ஒரு சிறு தேவையில்லாத செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, தாய்மார்களால் ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, சற்று பொறுமையையும் கவனத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும், இந்த உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பகவானுடைய தொடர்பு 6 குரு பகவானுடைய சுபகிரகங்கள் 2, 11 யோகத்தை கொடுக்கக்கூடியவர், தனவாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி, கண்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு. அவர் தன காரகன் என்று சொல்லக்கூடியவரும் ஸ்தானாதிபதியாகவும் காரகனாகவும் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே மறைந்து 6, 10 தொடர்பு வருகின்றது. இப்போ பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது. இந்த மாதங்களிலே பிற்பகுதியிலிருந்து மீண்டும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார். 2 கூடவர் மீண்டும் அற்புத உயர்வுகளையும் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் உங்களுக்கு மாதத்தில் குருபகவான் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் அற்புத உயர்வுகளை வாரி வழங்குகின்ற ஒரு மாதம் என்றால் கும்பராசிக்கு இருக்கின்றது. காரணம் 10ஆம் இடம் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களிலே சகோதர காரகன் என்று சொல்ல 4ஆம் இடத்தில் பார்க்கின்ற காரணத்தினாலே மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் கும்பராசிக்கார நேயர்களுக்கு கார்த்திகை மாதமாக இருக்கின்றது. இந்த கார்த்திகை மாதங்களிலே சுபமங்கலமான ஒரு மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்கள். இந்த மாதங்களிலே கார்த்திகை 29ஆம் தேதியே விருச்சிக ராசியில் இருந்து சூரிய பகவான் உங்களுக்கு 11வது இடத்திலே மாற இருக்கின்றார். இந்த 11வது இடத்திலே சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 7 குடையவரும் 2, 11 குடையவரும் தொடர்பு இருக்கின்ற ஒரு அற்புத மாதத்தில் பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தடை தாமதம் கல்யாண வைபவங்களிலே இருக்கின்றவர்களுக்கு மாதத்தில் முற்பகுதியை விட பிற்பகுதியில் கல்யாண வைபவங்களிலே பேச்சுவார்த்தைகளை வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு நிறைவுகளை கொடுக்கின்றது. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சிலருக்கு வேலைகள் கிடைக்கப்பெறுகின்றது. அமைப்புகள் 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தில் இருந்து 11 குடையவர் உங்களுக்கு பஞ்சமசானத்திலே 2, 11 குடையவர் திரிகோணத்திலே பலம் பெற்று சூரியனின் அனுக்கிரகமும் குரு பகவானுடைய அனுக்கிரகமும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலே 11ஆம் இடத்திலே கிடைக்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகளிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட ஆசைகள் சம்பந்தப்பட்ட பூர்வீக குலதெய்வங்களால் அருள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடியது மட்டும் அல்லாதது. கும்ப ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 11வது இடத்தில் கும்பத்தை போன்று மின்னக்கூடிய இந்த கோயில் கலசம் என்பது எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அதே மாதிரி பொருளாதாரத்திலே அந்த கலசத்தை போன்று தன்னுடைய பொருளாதாரத்திலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது மட்டும் அல்லாதது. இது ஒரு ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி முழுத்தெரியும் அடையக்கூடிய சனி பகவான் ராசி அதிபதி வலுவடையக்கூடிய ஒரு அற்புத ராசி லாபஸ்தானத்திலே பிறந்த உங்களுக்காக உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் திருவினையாக்குகின்றது. அற்புத முயற்சி சாணங்கள் அனைத்தும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வ புண்ணிய சாணம் குழந்தைகளால் அனுகூலங்கள் பெறப்போகின்ற ஒரு அமைப்பு. வீடு வாசல் சொத்து சுகங்கள் மீண்டும் உங்களுடைய சுகசானத்திலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கப் பெறுகின்றது. ஒரு சிலருக்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கப் பெறுகின்றது. ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைஞ்சு ஒரு துரு சனாதிபதி ராசி பலன்களிலே ராசி லக்கணத்திலே இருந்தாலும் கூட பிறப்பு ஜாதகத்திலே இருந்தாலும் கூட 6 8ஆம் இடத்திலே 8 12ஆம் இடத்திலே மறைந்து இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வேலை சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை இந்த கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கின்றது. மட்டுமல்லாதது திங்கள் என்று சொல்கின்ற பொழுது ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்ததிபதி இங்கே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து 2ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது தாய்மார்களால் வேலைகளால் ஒரு சில தேவையில்லாத விரைவு செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. கண்டிப்பாக அது குருவின் அனுகிரகம் 2ஆம் இடத்திலையும் ராசியையும் குரு பகவானுடைய பார்வை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மட்டுமல்ல முயற்சி சாணத்திலே சுக்கிர பகவான் மீண்டும் உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுக்கிர பகவானுடைய தொடர்பு கிடைக்கின்றது. பெண்களால் ஆதாயங்களும் முயற்சிக்கின்ற காரியங்களிலே வெற்றிகளையும் தீர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஸ்தானங்கள் 3ஆம் இடம் பலம் பெறுகின்ற பொழுது எந்த காரியங்கள் எடுத்தாலும் எடுத்த வேகத்தில் நிறைவு பெறுகின்றது.
சிறு தூர பயணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே ஒரு சில வெளியூர் வெளிநாடு சின்ன சின்ன ஊர்களுக்கு சென்று வியாபார சம்பந்தப்பட்ட இந்த வியாபார ராசி என்று சொல்லக்கூடிய ராசியை உங்களுக்கு 9ஆம் இடத்திலே தகப்பனார்கள் வெளியூர் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்களும் பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களும் சகோதரன் சம்பந்தப்பட்ட ஒரு உயர்வுகளும் கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது இருக்கின்றது. இந்த ராசி என்பது சிற ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே உங்களுக்கு சிற ராசி அதிபதியை 2ஆம் இடத்திலே வக்கர நிவர்த்தி அடைந்து குரு பகவானுடைய பார்வை இந்த மாதத்திலே பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு 2-11 பொருளாதார சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. வேலைகளிலே ஊதிய உயர்வுகள் ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கிடைக்கப் பெறுகின்றது. இந்த 2 குடையவர் மீண்டும் 11 குடையவர் ஒரே கிரகமாகவும் ஸ்தானாதிபதியாகவும் காரகனாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மீண்டும் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே அவருடைய பார்வை மீண்டும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது. குரு பகவான் மாதத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் குரு பகவானுடைய அனுகிரகம் மட்டுமல்ல, முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலும் சுக்கிர பகவானுடைய தொடர்பு கிடைக்க பெறுகின்ற அற்புதம் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் வெளிநாடு வெளியூர் அழகுத்துறை சம்பந்தப்பட்ட துறைகளிலே ஜொலிக்கக்கூடிய வீடு வாகனங்கள் அழகுபடுத்துகின்றதற்கும் புதுசாக மாற்றுகின்றதற்கும் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடிய ராசி உங்களுக்கு 7 குடையவர் கல்யாண வைபவங்கள் வரன் அமையாதவங்களுக்கு வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்க பெறுகின்றது. 7 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று குரு பகவானுடைய தொடர்பு கிடைக்க இருக்கின்றது. இந்த குருவின் தொடர்பு என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு கும்ப ராசிக்கு 2-11 என்று சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானாதிபதி ஆசை அபிலாசி மூத்த சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி செய்கின்ற தொழில் வேலை வருகின்ற வருமானத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி பலம் பெற்று திருகோணத்திலே இருக்க பெறுகின்ற அவருடைய பார்வையும் 11ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற கண்டிப்பாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களாக எடுக்கின்ற காரியங்களாக குடும்பம் வாக்கு வீடு சொத்து சுகங்கள் தாய்மார்களை அன்பு ஆதரவு தாய் தகப்பன்களால் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது கார்த்திகை என்பது மங்களகரமான ஒரு அற்புத மாதம். தேய்பிரையாக இருந்தாலும் தெளிவான ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே. நன்றி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.